நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். காரிமங்கலம் மொரப்பூர் சாலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாஜகவினர் வெற்றி யாத்திரை ஊர்வலம். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மொரப்பூர் சாலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாஜகவினர் வெற்றி யாத்திரை ஊர்வலம் சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கு காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தராஜ், ராஜசேகர் ஆகியோர் தலைமை வகித்தனர். மொரப்பூர் மேம்பாலத்திலிருந்து காரிமங்கலம் பேருந்து நிலையம் வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூவர்ண கொடி ஏந்தி வெற்றி யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தர்மபுரி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட பொதுச் செயலாளர் சங்கீதா, இந்து முன்னணியை சேர்ந்த ராஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத மாதா ராணுவ வீரர்கள் வேடமணிந்து மேலதாள முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் 100க்கும் மேலானோர் இதில் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா நரசிங்கனூர் அடுத்த பூரிகுடிசை என்ற பகுதியில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழா நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் படையர் ஊர்வலம் நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து புறப்பட்டு விழா நடைபெறும் பனங்காடு பகுதி வந்தடைந்தது. பனையில் செய்யப்பட்ட பொருட்கள் படையலிட்டு வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கல் இயக்க தலைவர் நல்லசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பனை திருவிழாவில் பனைப்பொருட்களில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நாடகம், பாவை, கூத்து, சிலம்பம், மல்லர், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். என் பேர் இந்துமதி. நான் வந்துட்டு சேலம்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த பனை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் வந்துட்டு ஃபுல்லாக பனை மரம் நிறையா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்துட்டு மீட் பண்ணுறேன். விழுப்புரத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுனால நான் வந்தேன். ஸோ இங்கே வந்தால் ஃபுல்லாக பனை மரத்தில் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. கிராஃப்ட்லேருந்து எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே விசித்திரமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒவ்வொன்றும் எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நானும் வாங்கிட்டு இருக்கேன் தொலைவு தள்ளி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸ். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இயற்கையை வந்துட்டு ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரணும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நல்ல ஒரு பிளேஸ். வணக்கம். நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து இயற்கை சார்ந்து நிறைய பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். பனை ஓலை பொருட்கள், வாழைநார் பொருட்கள், அப்புறம் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்ற இந்த குளத்துல இருக்க அந்த ஆகாய தாமரை தண்டு அதை எடுத்து கைவினை பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இயற்கை சார்ந்து பயணிக்கும் போது நம்ம இந்த இறைவன் வந்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவார் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளுமே வந்து உணர்ந்துகிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம தொடங்கினது. என் பேர் சின்மயா தேவி. நான் பாண்டியிலேருந்து வரோம். இந்த பனை திருவிழாவுக்கு வந்திருந்தோம். இங்கே கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வந்து என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. கைவேலைப்பாடும் ரொம்ப அழகாக இருக்கு. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கு. நாங்கள் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பீப்புள் இன்னும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விலாப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க மற்றும் பாலின சமத்துவத்தை பரப்ப மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்வு ராணிப்பேட்டை முதன்மை மாவட்ட நீதிபதி செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்விற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் நிர்மல்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பும் அதேபோல் சட்ட உரிமைகளும் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவித்தார். சமூகத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி வருகிறார்கள் என பெருமிதமாக கூறினார். அதேபோல் பெண்களின் உரிமைகள் மற்றும் சட்ட அடிப்படை பாதுகாப்பு முறைகள் குறித்து விரிவான உரைகள் கூட்டத்தின் வாயிலாக எடுத்துரைக்கப்பட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளும் மாணவர்களின் பங்கேற்பும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. மேலும் பெண்கள் மீது நடைபெறும் வன்முறைகளை ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கட்டுரை விழிப்புணர்வு காணொலி நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. இந்த பெண்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது மாணவிகளிடையே சமூக மற்றும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக மாற்றத்திற்கு வழிகாட்டும் வகையில் அமைந்ததாக இருந்தது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா மற்றும் சட்ட அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், மாணவிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181824 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கலவை மற்றும் பெருங்கட்டூர் மருத்துவர் செங்கோட்டையன் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் மருத்துவர் செங்கோட்டையன் மருத்துவமனை நடத்தி வரும் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் தாலுகா பெருங்காட்டூர் கிராம மருத்துவர் செங்கோட்டையன் தந்தை மாரப்பா, தாய் ராசாயி நினைவாக மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் அக்னி சிறகுகள் லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்தும் 5ஆம் ஆண்டு கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் ஊமையால்புரம் கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது. முகாமிற்கு அரசு ஓய்வு பெற்ற சீனியர் சிவில் சர்ஜன் மருத்துவர் செங்கோட்டையன் தலைமை தாங்கினார். வட்டார தலைவர் சிவானந்தம் வரவேற்றார். இதில் லயன்ஸ் முதல் துணை ஆளுநர் அம்சவள்ளி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். காலை 8 மணி முதல் கண்புரை, நீர்வடிதல், கிட்ட பார்வை, தூர பார்வை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு பரிசோதனை செய்து கண்ணாடிகள் வழங்கினர். மேலும் கண் சிகிச்சைக்காக பேருந்து மூலம் கோவை கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181824 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குமரியில் பாஜக சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள திமிரி தேரடி நிலையத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாகவும் அதன் வெற்றியை கொண்டாடும் பொருட்டும் பயங்கரவாதிகள் மீது துணிந்து நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கவும், நம் நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும், நம் நாட்டின் வெற்றியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியை திரங்கா யாத்திரை பொறுப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் தொடங்கி வைத்தார். தேசிய கொடியை ஏந்திய பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர், முன்னாள் இராணுவ வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த பேரணி திமிரி தேரடி துவங்கி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே முடிவுற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர்கள் கோதண்டராமன், பாஸ்கரன், மாவட்ட செயலாளர் ஹரிராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098181824 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சப்பர திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை கிராமத்தில் அமைந்துள்ள பரலோக ராஜகினி கிறிஸ்தவ தேவாலயத்தில் வருடாந்திர சப்பர திருவிழா நடைபெற்றது. இதில் அனைத்து மதத்தினரும் சமத்துவமாக கலந்து கொண்டு சப்பரத்தை தோளில் சுமந்தபடி ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பின்னர் கோவிலில் இறக்கி வைத்தனர். முன்னதாக சிவகங்கை பங்கு தந்தையை சேர்ந்த பாதிரியாரை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து வந்து பின்னர் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சப்பர ஊர்வலம் தொடங்கியது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் BA இருதயராஜன் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வருட அபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனம் அள்ளிநகரம் அருள்மிகு தண்டீஸ்வர ஐயனார் கோவில் வருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு அறங்காவலர்கள் ஏற்பாட்டில் வள்ளி திருமண நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், திமுக மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் AR ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் தலைவர் மயில்வண்ணன், ரஹமத்துல்லா கான், ஷேகர், ஈஸ்வரன், ராஜா, காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 8098181824 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.